வணக்கம். திருப்பூரிலிருந்து ஜான் சாமுவேல். ஒரு ஜான் பார்வைக்காக. தற்போது டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நீங்க ரூ. 10 வாங்குறதையும் நிறுத்தச் சொல்றீங்க. அது இல்லாட்டி எங்க வாழ்க்கையே இழந்து போய்விடும். ரூ. 11 சம்பளத்துக்கு அமைச்சர வந்து வேலை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி அந்த தலைவர் கூட சவால்லாம் விடுக்கிறாரு. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்கள்லாம் நடு ரோட்ல நிக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. சார், தயவு செஞ்சு பொய் பேசாதீங்க. எனக்கு தெரிந்து என்னுடைய உறவுகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். டாஸ்மாக்ல வேலை செய்றவங்க எவ்வளவு வளமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னு. நிறைய பேர் வீடு, வாசல், நிலங்கள் எல்லாம் வாங்கி போட்டிருக்கிறார்கள். அவங்க குடும்பம் எல்லாம் வசதியா தான் இருக்கு. ஏன்னா, இந்த பாட்டிலுக்கு ரூ. 10 வசூல் பண்ணதுல ஒவ்வொருத்தரும் 3000 குறைஞ்சபட்சத்திலிருந்து 4000, 5000 வரைக்கும் பிரிச்சு டெய்லி வீட்டுக்கு எடுத்துட்டு போனதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அவங்க உறவினர்கள் அவ்வளோ பேருக்கு தெரியும். நீங்க யாராவது ஒருத்தர மக்கள சொல்லுங்க. நீங்க கஷ்டப்படுறாங்க டாஸ்மாக் ஊழியர்கள் அப்படின்னு. வளம் கொழிக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஏழை குடும்பத்துல அவங்ககிட்ட இருந்து ரூ. 10 புடுங்கி, அதுல நீங்களும் அரசியல்வாதிகளும் பிரிச்சுக்கிட்டு நல்லா தானே சார் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. காலத்தினுடைய கட்டாயம் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக மக்களை வாழ வைக்க வேண்டும். இந்த தமிழகம் நிறைய பேர் தாலி இருக்காம இருக்கணுன்றதுக்காக 717 கடைகளை மூடி இருக்காரு. அதுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். சரி, உங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும். வேறு ஏதோ அரசு துறைகள்ல அவங்க கல்வி தகுதிக்கு எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கறது நியாயம். அதுல மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்படி பொய் சொல்லி சவால் விடுறது, அரசாங்கத்தை நீயா நானா பார்க்கலான்னு எங்கிருந்து சார் நீங்களாம் கிளம்புறீங்க? அதுக்கு ஒரு கூட்டம், உங்களை பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டம். தயவு செய்து நீங்கள் இதையெல்லாம் விலக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மக்களுடைய ஆதரவில்லாத எந்த போராட்டமும் வெற்றி பெறாது, தோற்று போகும். ஒருத்தரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க இப்படி நடுத்தரவில் தான் நின்றுட்டு இருக்கணும். உங்களுடைய கோரிக்கை நல்ல கோரிக்கை என்றால் உண்மையிலே இப்படி கேளுங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு அரசு பணிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு வாழ்வாதாரத்தை, ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை, ஒரு அடிப்படை கடைநிலை ஊழியனுக்கு என்ன சம்பளம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள், நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று. ஏன்னா நீங்க சம்பாரிச்ச காசு போதும் சார். வீடு வாசல் எல்லாம் கட்டிட்டீங்க. அதை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். தயவு செஞ்சு இனியும் இந்த மாதிரி தேவையில்லாத போராட்டங்களை உருவாக்கி நன்றாக நடைபெறும் இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை உருவாக்காதீர்கள். அல்லது மதுவற்ற ஒரு மாநிலத்தை உருவாக்குவோம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த பயணத்திற்கு தடையாக இருக்காதீர்கள். மக்கள் ஒருபோதும் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள். எப்போதும் நல்ல ஆட்சி பக்கத்தில் தான் இருப்பார்கள் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே போராட்டத்தை விட்டுட்டு அடுத்து வாழும் வழிக்கு வகை செய்வதற்கு தயாராகுங்கள். அதுதான் சரியாக இருக்கும். மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது. மீதி எல்லாமே மாறித்தான் ஆக வேண்டும். உங்களையும் மாற்றிக்கொள்வதற்கு, உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, தமிழக மக்களுக்கும் நல்லது.